அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். துளாராசில பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி நவம்பர் குரு பகவானுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகுது. இதுவரைக்கும் ரிஷபராசியில் இருந்த குரு பகவான் மே 14ஆம் தேதி புதன்கிழமை நைட்டு சுமார் ஒரு 10:35 உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். கிட்டத்தட்ட அங்கே சுமார் ஓராண்டு காலங்கள் சஞ்சாரம் பண்ணார். இடையில பார்த்தீங்கன்னா அவர் அதிசாரம்னா அவர் முன்னோக்கி போறாருன்னு அர்த்தம். அப்படி பார்க்கிறபோது அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 49 நாட்கள் அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றார். திரும்பவும் அவர் 9ஆம் இடத்துக்கு போறார். ஆக அவர் இந்த வருஷம் 2 ராசியில ஒரு சஞ்சாரம் பண்றார். இங்க மிதுன ராசியில அவர் மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூஷம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக நம்ம எல்லாருக்கும் பலன் செய்ய காத்துட்டு இருக்கார். மிருகசீர்ஷம் அப்படின்னா செவ்வாய், திருவாதிரை அப்படின்னா ராகு, புனர்பூஷம் அப்படின்னா குரு. இந்த 3 நட்சத்திரத்தின் வாயிலாக நமக்கு கிட்டத்தட்ட சுமார் ஓராண்டுகளுக்கு பலன் செய்ய போற அவர் அங்க இருந்து தான் இருக்கும் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். ஆக தன்னுடைய பார்வை தான் இருக்கக்கூடிய இடம், தான் செல்லக்கூடிய நட்சத்திரத்தின் வழியாக செய்யக்கூடிய பலன்கள் என்ன, இந்த பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும், எந்த அளவுக்கு பாதகமாக இருக்கும், அதுல இருந்து நாம் எப்படி விடுபடுவது, இதுதான் இப்ப பார்க்கணும். இதுவரைக்கும் துளாராசியில உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தார். அவர் 9ஆம் இடத்துக்கு வர்றார். 9 அப்படின்னாலே தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். கடந்த காலங்களில் உங்களுடைய பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதனால நான் அதுக்குள்ள போக விருப்பப்படலை. இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஆக இறை அருள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. எவ்வளோ பெரிய கஷ்டத்திலிருந்தும் நீங்கள் மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு. ஆக வாழ்க்கை எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான இறை சக்தி, இறை அருள் உங்களுக்கு இப்ப பரிபூர்ணமாக இந்த குரு பயிற்சியில இருக்கு. காரணம் என்னன்னா 9ஆம் இடத்துல இந்த குரு உங்க ராசியை பார்ப்பார். முதல்ல 9ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடிய பலன் என்னன்னு பார்க்கும்போது இந்த காலங்கள்ல அடிக்கடி உங்களுக்கு தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, ஒரு உயர் கல்வி யாரெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹையர் ஸ்டடி இருக்கு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நீண்ட தூர பிரயாணம் போகணும்னு நினைச்சவங்க, குறிப்பா வெளிநாடு போகணும்னு நினைச்சவங்க, ஆலய தரிசனம் பண்ணணும்னு நினைச்சவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில இருக்கு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு கண்டிப்பா நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பெரிய லெவல்ல எக்ஸ்போர்ட் பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனை இருக்கு. அது மட்டுமல்ல, பிஸ்னஸ்ல நான் 2 இடத்துல பிஸ்னஸ் பண்ணணும் அல்லது 2 பிஸ்னஸ் பண்ணணும் அல்லது 1க்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணணும் யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு 2வது திருமணத்திற்கான வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, குடும்பத்துல ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் கம்பெனி மாறணும், யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கும் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்கு, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்கு அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிறதும் இந்த குரு பயிற்சியில துலார் ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அப்படி பார்க்கறது உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் என்பது இருக்கு. கடந்த காலங்களில் நீங்க கும்பிடுற தெய்வம், குல தெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாமே விலகி இருந்த காலங்கள் போய் இப்ப எல்லா விதமான தெய்வ அனுகூலமும் நீங்க கோயிலுக்கு போனாலும் சரி, தரிசனம் பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில துலா ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வருகிறது. ஸோ 3ஆம் இடம் உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம், இறைவன் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம். வாழ்க்கையில உங்களுக்கு எப்ப பிரச்சனை இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, மனக்குழப்பங்கள் இருக்கு, நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கு, அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு
யாரையாவது ஒருத்தர் அனுப்புவார். அது இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு. ஆக நீங்க எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சக்சஸ், வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 3ஆம் இடம் முயற்சி. ஸோ எகைன் அண்ட் எகைன் நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு நீங்க போஸ்ட்போன் பண்ணாதீங்க. அப்பயே உடனே செய்ய. கண்டிப்பா வெற்றி நிச்சயம். அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் இல்லாத தைரியம், தன்னம்பிக்கை, இறையர்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த குரு பயிற்சியில வந்துடும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணம். ஸோ நீங்க நினைக்கிறதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடிக்கடி பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த குரு பயிற்சியில இருக்கு. எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள், இது அத்தனையும் உங்களுக்கு இந்த பயிற்சியில இருக்கு. அது மட்டுமே இல்லை, ரொம்ப நாளா வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைச்சவங்களுக்கு இந்த மாற்றங்கள் நிறையவே இருந்துகிட்டு இருக்கு. என்னுடைய சொத்து ரொம்ப நாளா விற்கல, விலை போகல அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களோட ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல் ஆகும். அதை வாங்குறவங்களும் நல்ல விதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த குரு பயிற்சியில இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக 3ஆம் இடம், நீங்க ஏதாவது கமிஷன் தொழில் பண்றீங்க, புரோக்கரேஜ் தொழில் பண்றீங்க, கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றீங்க, அது இல்லாமல் யாரெல்லாம் ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்றீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவல்ல வருமானம் சம்பாத்தியத்தை கொடுக்கும். அது இல்லாமல் நான் ட்ரேடிங் பண்றேன், அது மட்டுமல்ல, நான் யாரெல்லாம் டிஜிட்டல் துறையில் இருக்கேன், மீடியா லைன்ல இருக்கிறேன், மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கிறேன், கார்கோ லைன்ல இருக்கிறேங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுடைய ஃபீல்டில், துலாம் ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில இருக்கு. ஆக எல்லா விதமான தகவல் தொடர்புகள், எல்லா விதமான கம்யூனிகேஷன்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, யூட்டிலைஸ் பண்ணுங்க. உங்களுடைய புகழ் அந்தஸ்து கூடும். 3ஆம் இடம் பப்ளிசிட்டி. ஸோ எந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில இருக்கீங்களோ, அந்த முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கு. லைஃப்ல உங்களுக்கான நோக்கம் என்ன, அந்த எய்ம் அடையிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன, இந்த ப்ராஜெக்ட் எப்படி நீங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறீங்க பிளானிங்க இந்த குரு பயிற்சியில நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எதிர்பார்த்த புகழ், எதிர்பாராத புகழ், எதிர்பார்த்த காரியம், எதிர்பாராத காரியம் அத்தனையுமே உங்களுக்கு நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலங்கள்ல துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்வையிடுகிற. 5ஆம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட். ஸோ இந்த காலங்களில் நான் முதலே சொல்லிட்டேன், நீங்க தெய்வ அனுகூலம், கோயிலுக்கு போவீங்கன்னு. இந்த காலங்களில் யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முதலே சொன்னேன், குடும்பத்துக்குள் ஒரு புது வரவு இருக்குன்னு. இங்கே அது மட்டும் இல்லை, குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு. ஸோ குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளை நீங்க கலந்துக்குவீங்க. நீங்களும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலங்கள்ல இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த குரு பகவானுடைய பார்வை யாருக்கெல்லாம் பெரிய லெவல்ல நோய் இருக்கோ உங்களுக்கு நோயுடைய தன்மை படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. நோய் மட்டுமல்ல, எனக்கு பெரிய லெவல்ல கடன் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் கடன் குறைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. பெரிய லெவல்ல கிரானிக்கான டிசீஸ் இருக்கு, அந்த டிசீஸ்னால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு நோய் தன்மை குறையும். அது மட்டுமல்ல, கடனும் குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கு. இந்த காலங்கள்ல எதிர்பாராத மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இருக்கு. இவ்வளவும் இருக்கிற உங்களுக்கு இந்த காலங்களில் நீங்க எதிலையெல்லாம் கவனமா இருக்கணும்னா, 5ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். ஸோ இந்த காலங்களில் நீங்க பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்க நஷ்டம் அடைவீங்க, அல்லது அவருக்காக நீங்க உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க வேலையில இருக்கீங்க, வேலைன்னா பிரைவேட் செக்டர்ல இருக்கலாம், கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம், எனி அதர் ரெப்யூட்டட் சர்வீஸ்ல இருக்கலாம். எதுல இருந்தாலும் உங்களுடைய கரியர்ல, ஜாப்ல வெரி கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க குரு 5ஆம் இடத்தை பார்க்கும்போது நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ நீங்க கடந்த காலங்களை எஃபர்ட் எடுத்து எவ்வளவுதான் உங்க கரியர்ல பண்ணாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் இந்த குரு பயிற்சியில இல்லை. ஸோ மற்றவர்கள் உங்களுடைய உழைப்பு, மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் அவசரப்பட்டு வேலையை வர்றது, வேற வேலைக்காக இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பொறுமையா இருங்க. இது ரொம்ப இந்த காலங்கள்ல முக்கியம். நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் உங்களுடைய உடல் உழைப்பை பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க. இந்த காலங்கள்ல உங்க கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள்
உங்களுக்கு பெருசாக உங்கள் வேலையில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே சமயத்தில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எது எப்படி இருந்தாலும் வேலையில் மிக மிக கவனம். எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை நீங்கள் ரசித்து பண்ணுங்க. இது இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ்லேயே நீங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். இந்த காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நார்மல் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் ட்ரேடிங் பண்ணுறீங்க, யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க, நார்மலாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது, நல்லதொரு ஸ்பான்சர்ஷிப் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலங்களில் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்க. எங்கெல்லாம் குரு பகவானுடைய ஆலயங்கள் இருக்க வாய்ப்பு இருந்தால் தரிசனம் பண்ணுங்க. சிவ வழிபாடும் சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.